அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை தொடர்ந்து பொதுமக்கள் நலன் சார்ந்த பதிவுகளையும் மற்றும் அரசின் குறைகளையும் நிறைகளையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அதுபோன்று தற்பொழுது கடந்த சில தினங்களாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து அந்த பேருந்துகள் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. மேலும் இதனால் விலை மதிப்பில்லாத பல மனித உயிர்கள் மாண்டு போயுள்ளனர் என்ற செய்தி மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யார் என்றால், அந்த பேருந்தை இயக்குகின்ற ஓட்டுநரா அல்லது தமிழக அரசா அல்லது தமிழக அரசு போக்குவரத்து துறையின் அலட்சியமா என்று எண்ணும் பொழுது, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், உரிய முறையில் போக்குவரத்து துறையில் உரிய பணியாளர்களை நிரப்பாதது ஒரு காரணம். மற்றொன்று, போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு உரிய முறையில் விடுப்பும் ஓய்வும் அளிப்பதில்லை என்பது மற்றொரு காரணம் என்றாலும், மேலும் அந்த பேருந்துகளை சரிவர பராமரிக்காததும் ஒரு காரணம் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. ஒரு பேருந்தை இயக்குவதற்கு முன்பு அந்த பேருந்து ஓட்டுநர் பணிமனையில் அந்த பேருந்தை இயக்கி அதன் பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த பணிமனையில் இருந்து வெளியே எடுத்து வர வேண்டும். மேலும் அந்த பேருந்து பணிமனையின் மேலாளர் அந்த பேருந்து வந்தவுடன் அந்த பேருந்தில் உள்ள குறைகளை, அதாவது சிறு பழுதுகளை உடனடியாக சரி செய்து அந்த பேருந்தை இயக்க அனுமதிக்க வேண்டும் அந்த பணிமனையின் மேலாளர். இதையெல்லாம் செய்ய தவறிய அந்த பணிமனை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஒரு புறம். மேலும் அந்த பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு முறையான செயல் அல்ல என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, வருங்காலங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு முன்பு அந்த பணிமனையில் பேருந்துகளை முறையாக அந்த பேருந்தில் உள்ள பழுதுகளை நீக்கிய பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் தமிழக அரசு போக்குவரத்து துறையை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்து கொண்டு, வருங்காலங்களில் இதுபோன்றது விபத்துகள் ஏற்படாத வண்ணம் தடுக்க வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நோக்கமாகும், குறிக்கோளாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.